அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ان احسن الحديث كتاب الله احسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. செய்திகளிலே உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் என்றும் வழிகாட்டுதலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்றும், செயல்களிலே மிகவும் கெட்டது இஸ்லாத்தின் பார்வையில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்கள் என்றும், அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் பிதாத்தாகவும் அனாச்சாரியமாகவும், ஒவ்வொரு பிதாத்தும் அனாச்சாரியமும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியை முன்மொழிந்தவனாக ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், நல்லவற்றை அழகான முறையில் மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொன்ன அனைத்து இமாம்களின் மீதும், குறிப்பாக மார்க்க செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒன்று குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை முன்வைத்தவனாக உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ற தலைப்பு என்ன செய்யுதுன்னா எனக்கு தரப்பட்டிருக்கிறது. தலைப்பு ஏன் நமக்கு தந்திருக்கிறாங்க என்று சொன்னால், ஒவ்வொரு கூட்டத்தாரும் தன்னுடைய இறைவன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று, இப்படிதான் இருக்கிறான் என்று ஒரு கற்பனையில் சுத்தி திரியக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுதுன்னா, உன்னுடைய இறைவன் ரப்புல் ஆலமீன் நித்திய ஜீவன் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன்லையும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையிலையும் சரி, பல கட்டங்களில் இறைவன் எப்பேற்பட்டவன் என்பதை சொல்லி காட்டுகிறது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, மனிதனை விட இறைவன் சிறப்பாக இருக்கணும் என்று நினைக்கிறாங்க. மாற்று கருத்தே கிடையாது. நான் யாரை வணங்குகிறேனோ அவன் என்னை விட சிறப்பா இருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு உண்டான தகுதி அப்படிதான் வச்சிருக்கிறாங்களா என்று பார்த்தா இல்லை. மனிதனை விட தரம் தாழ்ந்தவனாக ஒருவரை என்ன செய்யறாங்க, தான் வணங்கக்கூடியவனாக வைத்திருக்கிறார்கள். மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளக்கு ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் அமைப்பை மட்டும் ஒரு பாமரனாக இருந்து சிந்தித்து பார்த்தாலே தெரியும் இதை படைத்தவன் எப்பேற்பட்டவன் என்று. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்மளுடைய உறவினர் ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நாம் என்ன செய்வோம், அதை பார்க்கறதுக்கு போவோம். நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அந்த வீட்டில் வித்தியாசமாக ஏதாவது ஒரு பொருளை செஞ்சு வச்சிருந்தா, ஒரு பொருளை வாங்கி வைத்திருந்தால், அல்லது அந்த வீடே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொன்னா முதல் வார்த்தை நம்ம என்ன கேட்போம், மேஸ்திரி யாரு, இதை கெட்டின இன்ஜினியர் யாரு, ஏன் ரொம்ப அறிவை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறாரு, இந்த வேலையை ரொம்ப தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறாரு, பெரிய விஷயம்தான், அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிந்தனையாளனுடைய பண்பு என்ன தெரியுமா, ஒரு பொருளை எடுத்து பார்த்த உடனே அது ஒரு பொருள் தான் என்பதை கடந்து போகாமல், அது எப்படி வந்தது, அந்த பொருளுடைய ஆற்றல் என்ன என்று சிந்திக்கக்கூடியவன் தான் ஞானியாக இருப்பான். புவி ஈர்ப்பு விசை கண்டுபிடிச்சது யாரு, எதை வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு? ஒரு ஆப்பிளுக்கு பதிலாக ஆரஞ்சா கூட வச்சுக்கிடலாமே. அவர் என்ன செஞ்சாரு, ஒரு பொருள் மேலேருந்து கீழே உழுது, ஏன் இந்த பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அவருடைய மூளைக்கு தட்டுப்பட்டது. நாம் என்ன செய்வோம், இது என்னடா தானா விழுந்துச்சு, மேலே யாரும் தட்டி விட்டுருப்பாங்களா, வேற யாரும் கல் விட்டுருப்பானா, இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை போகும். உண்மைதானே? நாம ஒரு தோட்டத்தில் இருக்கிறோம், இருக்கும் போது ஒரு மாங்காய் வந்து விழுதுன்னு வைங்களேன், உடனே நம்ம சிந்தனை என்ன செய்யும், எப்படி அந்த மாங்காய் விழுந்துச்சு, எவனோ கல் விட்டுருக்கிறான் போல, அதான் இங்கே வந்து விழுந்துருக்கு, உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், இவனுடைய ஆங்கிள் இப்படிதான் போகுது.
ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, எப்படி இது விளரக்கூடியது கீழே விழுது மேலே போகலை, இதை ஆய்வு செய்து புவி ஈர்ப்பு என்று உள்ள கொண்டு வர்றார். அப்போ ஒரு சிந்தனையானுடைய பண்பு என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டரை அவன் பார்ப்பான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இந்த மைக் இருக்குது, என்ன சாதாரண மைக்கு தானே, எத்தனை வருஷமாக அந்த மைக்கை நம்ம பார்க்குறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் மைக் இருந்தது. இதே மைக்கில் இந்த ஒயர் எதுவுமே இல்லாத ஒரு மைக் இருக்குதா இல்லையா? இந்த ஒயர் இல்லாத ஒரு மைக் இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? இது ரிலேட்டடாக சிந்திக்கக்கூடியவன் என்ன செய்வான்னா, இந்த மைக்குக்கும் ஒயர் இல்லாத மைக்குக்கு என்ன வித்தியாசம் பார்ப்போம். நான் காதில் மாட்டியிருக்கிற மைக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்பான். இதற்கும் என்ன ஃப்ரீக்குவன்சியில் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்பான். ஏன்? அவன் சிந்திக்கக்கூடியவன். நாம் என்ன செய்வோம், பள்ளிவாசலுக்கு போடுற மைக்குப்பா, நல்ல மைக்காக போடுன்னு வரும், அதோடு முடிச்சுப்போம். நல்ல தரமான மைக்காக போடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுப்போம், முடிச்சுப்போம். இப்போ ஃபேனு கண்டுபிடிக்கிறான், இதை லைட்டு நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய லைட்டுனா எல்இடி லைட்டுன்னு சொல்கிறோம். முன்னாடி என்ன போனோம், பல்பில் போடுவோம், அப்படி தானே? எங்கேயா போய் அடிச்சிச்சின்னு சொன்னால் உடஞ்சி போயிடும். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டால் கரண்ட் கம்மியாக போகும், அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. எத்தனை வாட்ஸு, எப்படி தயாரிக்கிறாங்க, எவ்வளோ வாரண்டி கிடைக்கும், எது நமக்கு என்ன செய்யாது, சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம சிந்திப்பது இல்லை. ஆனால் தன்னுடைய உடலை பற்றி ஒரு மனுஷன் சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு லைட்டை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம், மர்கஸுக்கு போடக்கூடிய மைக்கை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம், மர்கஸுக்கு போடக்கூடிய ஃபேனை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். புவி இருப்புனா என்னன்னே தெரியாமல் போகுது, அதை பற்றி என்னன்னே நம்ம கண்டுக்க வேண்டாம். ஆனால் தன்னுடைய உடலை பற்றி ஒரு மனிதன் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாவே சொல்லி காட்டுறான், என்னுடைய அருளை நீ என்ன சிந்திச்சுப்பார், நான் உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறேனோ அதை பற்றி நீ என்ன செய்ப்பா, யோசனை செஞ்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலோட்டமாக போவோமே, ரொம்ப டீப்பாலாம் வேண்டாம். ஒரு மனிதனுடைய கண் இருக்கிறது, இந்த கண்ணை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா பார்க்கிறோம். வெறும் பார்வையோடு இந்த கண்ணு முடிந்து விடாமல் இது என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய மூளையோட கனெக்ட் ஆகி போயிருக்கு. இந்த கண் என்ன செய்யுது, மூளையோட போய் சேர்ந்துருக்குது. அதனால என்ன விளைவு என்று சொன்னால், போன வருஷம் நோன்புக்கு இங்கே வந்திருப்போம்ல, அதில் சில பேருடைய முகங்கள் எனக்கு என்ன செய்யுது, மூளையில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவர் ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சிருப்பாரு, குண்டாயிருக்கலாம், இல்லை ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிஞ்சிருப்பாரு, திருமணம் ஆகியிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அந்த மூளை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த மூளையும் கண்ணும் சேர்ந்து வேலை பார்க்குது. போன வருஷம் பார்த்த பொம்பளை தான் இது, போன வருஷம் பார்த்த பையன்தான் இவன், வளர்ந்துருக்கிறான், உடம்பு போட்டிருக்குது, மெலிஞ்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் பாதி பேருக்கு மர்கஸுக்கே போன வருஷம் தான் வந்திருப்போம். அந்த ரூட்டே என்ன செய்யும், அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லையே, இந்த தெரு கார்னரில் ஒரு தண்ணி டேங்க் இருந்துச்சு, அதை காணமே, அதுதான் அடையாளமாக வச்சுருப்பான். அப்படியே தாண்டி வரக்கூடிய நேரத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கும், வண்டி நிப்பாட்டுங்க, அந்த கடை பார்த்த மாதிரி தெரியுது, இறங்கி என்ன செய்வார், விசாரிப்பார், இந்த வீடு எங்கே இருக்குது, இந்த பள்ளி எங்கே இருக்குன்னு. இப்போ மனுஷனுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த பார்வையாகப்பட்டது சும்மா பார்க்கிறதோடு முடிஞ்சிடாது. அந்த பார்வை என்ன செய்யுதுன்னா ரிஜிஸ்டர் பண்ணுது. ரொம்ப முக்கியமானதாக கூர்ந்து நம்ம படிக்க மாட்டோம், கூர்ந்து பார்க்க மாட்டோம், ஒரு அடையாளமாக நோட் பண்ண மாட்டோம். ஆனால் நம்முடைய மூளையில் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இது ரிஜிஸ்டராகவே ஆயிருக்கு. உதாரணத்திற்கு பள்ளிவாசலுக்கு உள்ளே வர உடனே ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி தெரியும், ஏதோ மிஸ் ஆகுதே, ஏதோ அந்த இடத்துல குறையுதே, என்னன்னு பார்த்தா தண்ணி கேன் இல்லை. இதை எத்தனை பேர் நம்ம இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுடைய மூளையை சொல்லும், ஏதோ ஒன்று அந்த இடத்துல குறையுது, ஏதோ அந்த இடத்துல விடுபட்டு இருக்கிறது. நம்மளுடைய மூளை என்ன செய்யுது, சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ மனுஷனுடைய பார்வையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னால், வெறும் பார்வையாக மட்டும் வைக்காமல் இந்த மூளையோடு என்ன செஞ்சிருக்கிறான், சேர்த்து வச்சிருக்கிறான். இதை திரும்ப நான் இன்னொரு இடத்துல நான் என்ன செய்கிறேன், சொல்லி காட்டுறேன். சேர்த்து வச்சிருக்கிறாம்ல கண்ணையும் மூளையும், அது இன்னொரு இடத்துல பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்குறோம்ல, இங்கே இருக்கக்கூடிய ஜுபைரையும் பார்க்குறேன், அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய சிராஜ் பாயும் பார்க்குறேன், அதற்கு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய 3 பேர் எனக்கு தெரிகிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், என்னுடைய இதயத்துக்கு நான் செய்தியை நான் கொண்டு போகல.
திடீர்னு அங்கே ஒரு சத்தம் கேட்குது, ஒரு பிள்ளை அழுகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கணும்னு சொல்லி என்னுடைய உள்ளத்தில் நான் என்ன செய்யலை, சொல்லலை. ஒரு குழந்தை அழுகிறது, நான் இப்போ திரும்பி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என் மூளைக்கு நான் கட்டளை இடுறேன்னா இல்லை. இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களை என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மூளைக்கு நான் கட்டளை இடுறேன்னா என்று பார்த்தா இல்லை. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பயம் நடந்துக்கிட்டே இருக்கு, பை கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பை, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் பை, சொல்றோமா இல்லையா? டீ எடுத்துட்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க, நாம் என்ன செய்யறோம்? டீயை பார்த்த உடனே மூளைக்கு நம்ம கமாண்ட் கொடுக்குறோமா? நமக்கு அருகில் சூடாக டீ வைக்கப்பட்டுள்ளது, இதை நாம் எடுத்து அழுக வேண்டும், கட்டளை ஆயிடுறோம். வச்ச உடனே செரிஞ்சல் எடுத்து குடிக்கிறோமா இல்லையா? அது நமக்காக இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனுக்காக கூட நம்ம பார்க்க மாட்டோம். இப்போதான் டீயை வைக்கிறானோ எடுத்து குடிக்க வேண்டியதான்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? டீயை குடிச்சிடுறோம். அப்போ மூளைக்கும் கண்ணுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த கண்ணுக்கு உண்டான செலவு இருக்குல்ல, செலவு பண்ணுவோமா இல்லை? வீட்டுக்கு செலவு பண்றாங்க, 3 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், 3 பிள்ளைக்கும் ஒரே மாதிரியா செலவு ஓடும் இல்லை, ஏதாவது ஒரு பிள்ளைக்கு கூட ஓடும், குறைய ஓடும். அப்போ இந்த கண்ணுக்குண்டான செலவு மூளையில 60% என்ன செய்யுது? செலவாகிறது. மூளையினுடைய மொத்த வேலையில கண்ணுக்காக மட்டும் என்ன செய்யுது? மூளை 60% தன்னுடைய வேலையை ஒதுக்குது. இது கண்ணுக்குண்டான ஒரு பகுதி. அடுத்து ஒரு நாக்கு எடுத்துப்போமே, மனிதனுக்கு உண்டான நாக்கு. இல்லை உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, என்னன்னு சொன்னா, நான் சொல்றேன்ல, இதெல்லாம் ஒரு பாமரனாக வெளியே இருந்து பார்க்கக்கூடிய பார்வை தான், ஒரு விஞ்ஞான பார்வையெல்லாம் கிடையாது, ஒரு அறிவார்ந்த பார்வையெல்லாம் கிடையாது. வெளியிலிருந்து ஒரு மனுஷன் எப்படி பார்ப்பான்? ஒரு பொருளை ரசிக்கக்கூடியவன், விரும்பக்கூடியவன், அதை ஆராயக்கூடியவன் எப்படி பார்ப்பானோ அப்படிதான் நம்முடைய பேச்சுப்போம். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கண்ணை சொன்னோம்ல, அடுத்து நாக்க சொல்றோம்ல, இதை பத்தி குரான் என்ன சொல்லுதுன்றதை நாளைக்கு எடுத்துன்னு சொல்லணும். இந்த கண்ணையும் நாக்கையும் பத்தி நேரம் இருந்துச்சுன்னா இன்னொன்னு எடுத்துப்போம். இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்றத நம்ம நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்? கொண்டு வந்து சேர்க்கணும். அடுத்து இந்த நாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சதத்துண்டு தான், அதில் எந்த விதமான ஒரு எலும்புகள் கூட கிடையாது. அதை அறுத்து போட்டேன்னு சொன்னா ஒரு 1 கிலோ தேருமா? 1 கிலோ தேருமாங்க? நாக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும்? எவ்வளோமா? 100 கிராம் தான் இருக்கு. 1/2 கிலோ கூட என்ன செய்யாது? முழுசா தேராது. ஆனால் நம்மளோட பெரிய நாக்கு உள்ள ஜீவராசிகள் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? ஒட்டகம் இருக்கு. ஒட்டக நாக்கெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கும். மாடு இருக்குது, அது என்ன செய்யுது? தன்னுடைய நாக்கை வச்சுட்டு காதை வரைக்கும் என்ன செய்யுது? ஈய ஓட்டுது. நமக்கு மனுஷனுக்கு நாக்கை வச்சு மூக்கை தொடுறானாலே கஷ்டமா இருக்கும். அதே பெரிய பேர் சவாலா செய்வாங்க. யாராவது ஒருத்தன் நாக்கை வச்சு மூக்கை தொட்டுட்டான்னு சொன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் ஆஃபீஸில் போய் வேலை செய்வான், ஐடி கம்பெனியில் வேலை செய்வான், அவன் என்ன செய்வான்? பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டான், இங்கே பத்தியா நாக்கை வச்சு மூக்கை தர்றேன், பெரிய சாதனையா. சின்ன பிள்ளைகளுங்க ஸ்கூலில் செய்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, பெரியவனா வளர்ந்த பிறகு கூட என்ன செய்வான்னா, கம்பெனியில் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், பக்கத்தில் இருக்கிற கூப்பிடுவார், ஜி இங்கே பாருங்க, என்னப்பா நான் பார்த்தீங்களா நாக்கு வச்சு மூக்க தரேன், எங்கே தொடுங்க பார்ப்போம் அப்படின்வான். பெரிய சவாலாக இருக்கும். அப்போ ரப்புல் ஆலமீன் மனுஷனுக்கு ஒரு நாக்கை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், இந்த நாக்கு என்ன வேலை செய்யுது? ஒரு சவுண்டை விடுது. இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு நாக்கை கொஞ்சம் வித்தியாசமாக நான் என்ன செய்கிறேன்? சுழற்றுறேன். தமிழ்ன்ற ஒரு மொழி வருது, கொஞ்சம் வித்தியாசமான சுழற்றினேன்னு வைங்களேன், அது இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழி வரும். இன்னும் வித்தியாசமாக வேறு ஆங்கிளில் நம்ம இந்த நாக்கை நான் ரொட்டேட் பண்ணேன்னு சொன்னால் அரபி வரும், இல்லைன்னா சமஸ்கிருதம் வரும், பிரெஞ்சு வரும். எந்த ஒரு மொழிக்கு என்ன செய்யுன்னு சொன்னால், ஒரே நாக்கு தான் பல ஆங்கிளில் அதனுடைய ரொட்டேஷன் மாறுது, அதனுடைய உச்சரிப்பு என்ன செய்யுது? மாறுது. அண்ணன் சொல்கிற மாதிரி 100 கிராம் இல்லைன்னா 150 கிராம். சின்ன ஒரு பொருள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு கடத்த வேண்டிய செய்தியை அழகான முறையில் கடத்துது. இன்னும் சில பேருக்கு சொல்லக்கூடிய சொல்லினுடைய உச்சரிப்பு அவ்வளோ தெளிவாக இருக்கும். பேசக்கூடிய பேச்சில், அவருடைய மொழியில் அவருடைய உச்சரிப்பு என்ன செய்யும் சொன்னால் அவ்வளவு தெளிவாக இருக்கும். இவ்வளோ ஏங்க தொழு வைக்கிறாங்க கிராத்து, ஒவ்வொரு இமாமனுடைய கிராத்தையும் இன்னைக்கு நம்ம வேறு பார்க்குறோமா இல்லையா? போன வருஷம் ஒருத்தர் வந்தாருங்க, சரியான கிராத்து சொல்கிறானா இல்லையா? சரியான வாய்ஸுங்க அவருக்கு, சூப்பரான வாய்ஸு, தொழுதுன்னா அவ்வளோ ராகத்தான் இருக்கு, கேள்விப்படுறோமா இல்லையா? ஒரு சின்ன நாக்குக்கு என்ன செய்யறான்னு சொல்கிறான், இன்னைக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். ஒருத்தனுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியாக வரணும்னா அவன் என்ன செய்யணும்? வருஷ கணக்கில் என்ன செய்யறான்?
ட்ரைனிங் கொடுக்குறான் அவனுடைய வாய்ஸினுடைய கிளாரிட்டிக்காக, அவனுடைய நாக்குக்காக, அவனுடைய தொண்டைக்காக. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு பொருள் எவ்வளவு அழகான முறையில் செய்திகளை கடத்துது. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு பொருளை சாப்பிட்றோம், ஒரு விருந்தில் உட்காந்துருக்குறோன்னு வைங்களேன், நாம் நார்மலாக இருக்கிறோம், உட்காந்து சாப்பிட்றோம். நமக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரே கோல்டு பிடிச்சி தடுமலாகிப்பே இருக்கும், மூக்கை உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். நாம் சாப்பிட்டுட்டு நோம்பு கஞ்சி சூப்பராக இருக்குது அப்படின்வோம், பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒன்றும் தெரியலன்னுவான். ஏன் ஏன் தெரியல? நம்ம நார்மலாக இருக்கிறோங்க, நோம்பு கஞ்சி நல்லா இருக்கா, பக்கத்தில் பாய் கேட்குறாரு, பாய் நேற்று ரொம்ப காரமாக இருந்துச்சு, நீ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. சூப்பர் பாய், இன்னைக்கு தான் கரெக்டாக இருக்கு அப்படின்னு. ஆனால் அவன்கிட்ட கேட்போமே, என்னப்பா சுவையில் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் தெரியல அப்படின்வான். ஒரு டேஸ்ட்டு தெரியல பாய். ஏன்டா டேஸ்ட்டு தெரியலன்ற? முடியல பாய், கோல்டு பாய். ஒரு கோல்டு பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அந்த நாக்குல இருந்து வரக்கூடிய டேஸ்டினுடைய நிறமும் கெட்டாயிவு. சில பேருக்கு இன்னும் கொடுமையாக இருக்கும், சூடாக ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நல்ல விருந்துக்கு முன்னாடி சூடாக குடிங்க அப்படின்னு சொல்லி குடிச்சு நாக்கு செத்து போயிடும், மறுத்து போயிடும். பொதுவாக தான் சொல்லுவாங்க, நாக்கு செத்து போச்சுன்னுவாங்க. ரொம்ப சூடாக குடித்தா நாக்கு செத்து போயிடும். ஏடா இப்போ மாடா கொடுப்பீங்க, இதுக்கப்புறம் தான்டா சாப்பாடு இருக்குது, ஒரு டேஸ்ட்டும் தெரியாது. இப்போ இந்த ருசியை உணரக்கூடிய வகையில் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, இந்த ஒரு நாக்குக்கு வலிமையை கொடுக்குறான். பக்கத்தில் இருக்கிறவர் கொஞ்சோண்டு வைங்க பை, போதும் பை, இன்னைக்கு அவ்வளோதான் லிமிட் அப்படின்னுவார். ருசியை பார்த்துட்டாருன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் வைக்கலாமா, சரி வைங்க பரவாயில்ல, கேட்டுட்டீங்க வைங்க. இதை நல்லா இல்லைன்னு வைங்களேன், வேண்டே வேணான்றான். மனுஷனுக்கு ருசி எப்படி அவனுக்கு மைண்டுக்கு கமாண்டு போகுதுன்னு வைங்க. இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எப்படி இந்த கண்ணும் மூளையும் கனெக்ட் ஆகிருக்கோம், அதே மாதிரி இந்த நாக்கும் மூளையும் கனெக்ட் ஆகிருக்கும். நோம்பு கஞ்சி குடிக்கிறோம், போன வருஷம் குடித்த மாதிரி இப்போ இல்லையே, சொல்கிறானா இல்லையா? போன வருஷத்தோட சூப்பராக இருக்கே, சொல்கிறானா இல்லையா? ஒரு டீ இருக்கும், அந்த டீயை கூட என்ன சொல்லுவானா, பை அந்த கடையில் சூப்பர் டீ பை, அந்த டேஸ்ட் இங்கே இல்லை பை. உண்டா இல்லையா? நடக்குதா இல்லையா? எப்படி அது ஒரு போன வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை ஏன் இவ்வளவு, ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிருப்பான், அவன் கல்யாண சாப்பாடு சூப்பராக இருந்துன்னு சொல்றானா இல்லையா? அந்த மாதிரி எந்த சாப்பாடு இன்ன வரைக்கும் நான் சாப்பிடல பை, வருஷம் 20 ஆகி போச்சு அப்படின்றான். அப்போ அந்த டேஸ்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகுது, மைண்டில் போய் உட்காருதுங்க. ஏதோ சாப்பிட்றோம் வாயை கொப்பளிச்சோம் போனோன்ற மாதிரி இல்லாமல், ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஆற்றலை கொடுக்குறான்னு சொன்னால், நீ சாப்பிடக்கூடிய உணவுனுடைய ருசியை மைண்டில் உட்கார வச்சிடறான். ஒரு டீ, சாதாரண ஒரு டீ, அதை அவனுடைய மைண்டில் உட்கார வைக்கிறான். தண்ணியினுடைய டேஸ்ட்டை மனுஷன் உணர்றாங்க. இங்கேதான் தண்ணி நல்லா இருக்கு, இப்போதான் குடிச்ச மாதிரி இருக்கு. ஊருக்கெல்லாம் போனால் எங்கே போய் தண்ணி குடிச்ச மாதிரியா இருக்கு. இங்கே மினரல் வாட்டரை குடிச்சு பழகிட்டு ஊரில் போய் ஆற்று தண்ணியை குடிச்சேன்னு சொன்னால் அவனுக்கு ருசியே தெரிய முடியும். அவங்க இங்கே மினரல் வாட்டரை குடிச்சாங்கன்னு வைங்க, எல்லாம் தண்ணியா இது ஒன்றுமே இல்லையாப்பா, சவுக்கழிச்சு போய் இருக்கப்பா, இதை போய் தண்ணின்னு குடிக்கிறீங்களா நம்மளை கேட்பான். இப்போ அந்த ருசி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கொடுக்குறான் பாருங்க. ஒரு 20 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு காரமே இல்லாமல் சாப்பிட்டு பழகிட்டான்னு வைங்க, என்ன போல மிளகாத்தூள் அள்ளி போட்டால் கூட உரைப்பு தாங்க முடியலன்னுவான். சர்க்கரையே இல்லாமல் சாப்பிட்டு பழகின ஆள் என்ன செய்வான், ஒரு அரை சர்க்கரை போட்டால் கூட இனிப்பு அள்ளி போட்டு குத்திருக்கியப்பா, உண்மையான மாஸ்டரா இல்லையா நம்மளை கேட்பான். நடக்குதா இல்லையா? எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொருளுக்கு வெளிப்படையாக தான் நான் பார்க்குறேன், ரொம்ப விஞ்ஞான ரீதியெல்லாம் உள்ளே போகல. ஒரு பொருளை வெளியிலேருந்து சிந்திச்சா எப்படி சிந்திப்போம் அதானே பார்க்குறோம். ஒரு காது இருக்குன்னு வைங்களேன், இந்த காதையும் வெளியிலேருந்து நீங்கள் பாருங்க, ஒருத்தர் பேசுகிறாரு, படிக்கட்டுலேருந்து ஒருத்தர் வராருன்னு வைங்களேன், அவருக்கு தெரிஞ்சிடும், ஓ இவர் தான் வந்திருக்கிறாரு பயானுக்கு, சொல்கிறாரா இல்லையா? வீட்டுக்கு வெளியில் இருந்து நம்ம கூப்பிட்றாங்க, கதவை தட்டுறோம், உள்ளேருந்து ஒருத்தங்க கேட்பாங்க, யார் வந்திருக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல அறிவாளியாக இருந்தால் அவன் என்ன சொல்லணும், நான் தான் அப்துல்லா வந்திருக்கிறேன் சொல்லணும்ல. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்வான். நான் தான் வந்திருக்கிறேன் கதவை தரங்க அப்படின்வான். உடனே உள்ளே இருக்கிற அறிவாளிக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சு, நீ தான் வந்திருக்கிறியா, சரி ரைட்டு, என்னப்பா உடனே ஆளே பார்க்க முடியல, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கிறியா, நீ நோம்புக்கு மட்டும்தான் வருவியான்னு சொல்லி என்ன செய்வான், கதவை திறப்பான். இப்போ எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனுஷனுக்கு ஆற்றலை கொடுத்து, இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம். காதுனுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு சவுண்டு ஃபோனில் கேட்குது, அந்த ஃபோனை எடுத்த உடனே நம்ம யாருன்னு கணிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு ஃபோனில் டிஸ்பிளேல வருதுங்க, பாப்பா அம்மா ஒய்ஃபு பிள்ளை பேரெல்லாம் வந்துடுது.
ஒரு நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்பர்லாம் வராது, எடுத்த உடனே சலாம் சொல்லுவாங்க, அந்த சலாம்லேயே கண்டுபிடிச்சிருவான் சாச்சா தான் பேசுகிறாரு. ரொம்ப சின்ன வித்தியாசத்தில் வேணால் சாச்சாவா பையனான்னு தெரியலையேன்னு ஒரு டவுட் வரும். பெரும்பாலும் கண்டுபிடிக்கிறானா இல்லையா? இந்த காதுக்கு அல்லாஹ் ரப்புல் எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருக்குறான், இந்த சவுண்டுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருக்குறான். இவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி. ஒரு மூக்கே எடுங்களேன், ஒரு மூக்கு சாதாரண ஒரு பொருளாக தெரியுது, நீ வெளியில இருந்து பாருங்க அந்த மூக்கை. மனித உடம்புல ரெஸ்டே கொடுக்காம இயங்கக்கூடிய ஒரு பொருள் மூக்காக தான் இருக்கு. கண்ணு இருக்குது, கண்ணுக்கு தூங்கிடுறோம், காது இருக்கு தூங்கிடுறோம், ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. அந்த மூக்கு என்ன செய்யுதுன்னா தூங்குதா? ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருவோமா? ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்க முடியுதா? மூக்கை பற்றி நல்லா நீ இருப்பா அப்படின்னு சொன்னா என்ன கொல்ல பார்க்குறீங்களா பையன் கூப்பிட்டு வந்து கேட்கலாம். ரெஸ்ட் கொடுக்க முடியல. ஒரு உடல் சரியில்லைனா கூட அந்த மூக்குக்கு இன்னும் பவரை கொடுக்குறான், ஆக்சிஜனை கொடுத்து நீ படுத்து மூக்கில் ஆக்சிஜனை மாற்றி அதுக்கு ஒரு பில்லை போட்டு இப்போதான் உனக்கு சரியாச்சுன்னு சொல்கிறான். ஒரு மூக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால் அதுவும் மூளையோட கனெக்ட் ஆயிருக்கு. நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இப்படி கிராஸ் ஆகிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு சென்ட் போட்டிருப்பார். என்ன கேட்குறான், என்ன பை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா, நல்லா இருக்க வாட, சவுதியிலையா துபாயிலையா இல்லை எங்கே வாங்கினீங்க கேட்குறானா இல்லையா? ஒரு சென்ட் ஃபெமிலியரான பிராண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதனால தெரிஞ்சிரு. இல்லை வேற ஏதோ ஒரு சந்தனமே வச்சுப்போமே, இல்லை மறிக்குழுந்து வச்சுப்போம், மறிக்குழுந்து ரொம்ப ஃபேமஸ், படத்துலலாம் அதனாங்க காட்டுறான். ஊர்லேயே மறிக்குழுந்து போகிறோம் நீ ஒருத்தன் தான் சொல்கிறானா இல்லையா? இப்போ இந்த வாடை என்ன செஞ்சிடறான், மைண்டில் ரெக்கார்ட் ஆயிரும். இவர் இந்த சென்ட் போடுவார், இவர் இந்த பவுட்ரு போடுவார், தெரியுதா இல்லையா? இப்போ இந்த மூக்குக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பவரை கொடுத்துருக்குறான், வாசனை நுகரக்கூடியது. பேசிகிட்டு இருந்தாப்புல ஒரு வீட்டில் பொறிக்கிறாங்க, ஏதோ ஒரு சமைக்கிறாங்கன்னு சொன்னால் அம்மாலேருந்து யாரோ சகருக்கு ஏதோ செய்கிறாங்க, தெரியுதா இல்லையா? பேச்சா ஓடிட்டு இருந்தாலும் என்ன செய்யும், சிந்தனை ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், பயம் நடந்துக்கிட்டே இருக்கும். சகர் சாப்பாடு வந்து இறங்கும், வெளியே தான் வாசலில் தான் இறக்கியிருப்பான். இங்கே இருக்கிறவன் சொல்லி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு, இறங்கிட வேண்டியதான் சாப்பாட்டில் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றலை கொடுத்துருக்குறான்னு பாருங்களேன். இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன், உள்ளக்க டீப்பாக இறங்கி குரானில் எப்படி இருக்குது ஹதீஸ்ல எப்படி இருக்கலாம் நான் சொல்லலை. இது மாதிரி நாம் சிந்திச்சிருக்கிறோமா? இப்படி நம்முடைய கண்ணை இந்த ஆங்கிளில் நம்ம பார்த்துருக்குறோமா? நம்முடைய காதை இந்த அளவுக்கு நம்ம யோசனை செஞ்சு பார்த்துருக்குறோமா? நம்முடைய நாக்கை இப்படியெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? நம்முடைய மூக்கை இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம யோசனை செஞ்சு பார்த்துருக்குறோமா? இது எல்லாம் படைச்சவன் தான் ரப்புல் ஆலமீன். இவனுடைய வல்லமையை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம், பேச இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மேற்கொண்டு அடுத்தடுத்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உரையில பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.